இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு அதுக்குமா நம்ம படைக்கிறதுக்கு கரும்பு பறிக்கலான்ட்டு காட்டுக்கு வந்துங்க. எல்லா வருஷமும் நம்ம காட்டிலேருந்து விளையிற கரும்பு வச்சு தான் நம்ம படைப்போம். அப்படியே வாய்க்காலில் இருக்கிற 2 தரமான கரும்பு பார்த்து நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீட்டுக்கு போகிற வழியில் ஞாபகம் வந்து அம்மா வந்து வரும்போது மாங்கொத்து உடச்சிட்டு வர சொன்னாங்க. மாங்கொத்து உடைக்கலான்னு மாமா எடுத்துகிட்டு போனால் எல்லா அம்மா இலையும் வந்து பூச்சி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு தேவையான இலையை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படி ரொம்ப தாகமாக இருந்ததுங்க. மோட்டரை கிளப்பி தண்ணி குடிக்கலான்ட்டு மோட்டருக்கு வந்துட்டேன். தண்ணி தான் குடிச்சிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா வந்து மாடுக்கு கட்டுறதுக்கு ஆவாரம்பூ வாங்கி வச்சுருந்தாங்க. சரி, அதையும் பார்த்துட்டு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு எங்கள் அப்பா வந்து பரண்டிக்கு வந்துட்டார். மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்க வந்து பெயிண்ட் கொஞ்சம் வாங்கிட்டோம். அப்புறம் அப்படியே கறி கறிக்கு வந்துட்டோங்க. நாங்கள் மாட்டு பொங்கலுக்கு அன்னி தான் கறி சமைப்போம். எங்கள் ஊரில் வந்து வளர்ப்போம். உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல, மறக்காம கம்மால சொல்லுங்கள். அப்படியே குழம்பு வைக்க ஒரு சட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா வந்து மாடு கட்டுறாங்க. அம்மா மாடை இங்கே கட்டுற கேட்டதுக்கு டே இன்றைக்கி பொங்கல்ரா, மாடை கழுவணும், நீ தான் குளிக்க மாட்டேற, மாடாவது குளிக்கிட்டுன்ட்டு மாடை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சரி ஏன் பொங்கல் மாட்டை கழுவலான்னு கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எங்கள் அம்மா வந்து டேய் நீ மசாஜ் பண்ணதெல்லாம் போதும், ஒழுங்காக மாட்டை ஒழுங்காக கழுவுனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா மாட்டுக்கு வந்து கவர்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே எங்கள் அம்மா வந்து பொங்கல் பானைக்கு ஒரு பட்டையை போட்டு எங்கள் அப்பா நெத்திக்கு ஒரு பட்டையை போட்டாங்க. சரி, நம்ம மட்டும் எதுக்கு வெட்டியாக இருக்கிறோம், நம்ம வந்து மாட்டுக்கு பலூன் ஊதலான்ட்டு பலூன் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படியே ஊதி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் மூச்சு நிட்டும் பொழுது அப்படியே பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க. ஏம்மா இன்னும் படைக்கலன்னு கேட்டதுக்கு டே ராகுகாலம் எறா இன்னும் எம்மகண்டம் இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் படைக்க முடியும் அப்படின்ட்டாங்க. சரி, எம்மகண்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் படைக்கலான்ட்டு நாங்களும் படைக்க ஆரம்பிச்சாச்சு. படித்து முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து மாட்டை நெத்தியில் 2 பட்டை, வயிற்றில் 2 பட்டை போட்டாங்க. நானும் ரொம்ப சும்மா இருக்காமல் பலூன் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ வெற்றிகரமாக 2 பலூனையும் கட்டி முடிச்சாச்சுங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா எங்கள் அம்மா வந்து மாட்டு வாலில் பலூன் கட்டியிருக்காங்க. என்னம்மான்னு கேட்டதுக்கு இதாண்டா பொங்கல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மாட்டை வந்து கோயிலுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தெருவில் இருக்கிற எல்லா மாடும் கோயிலுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே மக்களே, பாய் டாடா. நீங்களும் எப்படி பொங்கல் கொண்டாடிங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.